மாத்தி பார்க்கணும் எங்க தலைவர்னு தொடர்ந்து பேசி வந்த விஷயம் இதோ முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிறார். பேரறிஞர் அண்ணா மு. கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு பல வரலாற்று தலைவர்கள் அமர்ந்த நாற்காலியில முதலமைச்சர் அறையில அமர்கிறார். அது he takes a moment. யோசிக்கிறார் இந்த தருணத்துடைய ஆழத்தையும் உள்வாங்கி அப்புறம் தான் அவர் உட்கார்ந்து பார்க்க முடியுது. அதிகாரிகள் டைரக்டா ஃபைல்ஸ் எடுத்துட்டு உடனே வந்துட்டாங்க. வாங்க முதலமைச்சர், ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறதுன்னு அதிகாரிகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். அதிகாரிகள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில மிக வலுத்த உறுப்பினர், இந்த தலைமைச் செயலகத்தினுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நன்கு அறிந்தவர், ஏற்கனவே பல முதலமைச்சர்களோடு பணியாற்றியவர் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா சரி ஜெயலலிதா மட்டும்தான். எம்ஜிஆர் காலத்து நிர்வாக எம்எல்ஏ அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அமைச்சர் வேலை இருக்கிறாரா? அவர் வந்து அந்த உட்காரக்கூடிய தருணத்தை பார்ப்போம். அந்த ஒரு நிமிஷம் நின்று அதை ரசித்து பார்த்து உட்காரலாமான்னு 2 செகண்ட் யோசிச்சு அப்புறம் விஜய் அவர்கள் வணக்கம் வச்சு முதலமைச்சர் நாற்காலியில அமரக்கூடிய காட்சி. ஒரு பெருமூச்சு விடுறாரு. இந்த கணத்துடைய கனத்தை உணர்ந்து அவர் அந்த நாற்காலியில அமரக்கூடிய அவர் மனசுல என்னெல்லாம் என்ன ஓட்டு கொடுங்க. நிச்சயமா இந்த தருணத்துக்காக ஏற்பட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிகம். ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போராட்டங்களும் அதிகம். இது எல்லாத்தையும் உணர்ந்து உள்வாங்கிதான் அவர்னு புரிந்து கொள்ள முடிகிறது. காவல்துறை அதிகாரிகள், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் புதிய முதலமைச்சருக்கு வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு இந்த நாற்காலிக்காக முயன்ற தலைவர்கள் ஏராளம் பெரும் உச்ச நட்சத்திரங்கள், பல தரப்பட்ட பின்னணியிலிருந்து வந்து முயன்றவர்கள், இதுல நெருங்கியும் அடைய முடியாதவர்கள், எவ்வளவு முயன்றும் செங்கோட்டையன் அவர்களே பக்கத்துல வந்து மிஸ் பண்ணாங்க. அதே செங்கோட்டையன் அவர்களே நீங்க தெரிவிக்கிறாரு. இந்த ரூம் ஆனது ரொம்ப முதலமைச்சருடைய இந்த அறை ரொம்ப சமீபத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தப்பறம் புனரமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு வெரி லாங் டைம் extend the way it used to be. Jayalalitha Karunanidhi நாற்காலி அதோட கலர் ஸ்கீம்ஸ் have always the lighting scheme ஆர்மே தவிர by and large stayed the same. ரொம்ப சமீபத்துல 2022ல செய்யப்பட்ட மாற்றங்கள் இவை. அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்த திருவள்ளுவர் கையெழுத்திடுகிறார், பச்சை இங்கில கையெழுத்துறார். அவர் தமிழ்நாட்டிலே முதல்ல பச்சை இங்கில கையெழுத்திட்டு விட்டார். இப்போ அவங்க வந்து கோப்புகள்ல கையெழுத்திடுகிறார். ஏதோ நோட்ஸ் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல கையெழுத்து பண்றாரு. கையெழுத்து தமிழ் எழுதுறாரு. ஓகே, தமிழில் கையெழுத்திடுகிறார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். அந்த காட்சிகளை அவருடைய அமைச்சரவை சகாக்கள் எல்லாருமே பக்கத்துல நின்று பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பட் இந்த நாற்காலியுடைய கனம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ரிலேட்டிவ்லி we have to accept ஒரு விஷயம். கடந்த ஒரு வாரமாக விஜய் அவர்களுக்கு இருந்த போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் வந்துச்சு. நெயில் பைக் பினிஷ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ஏற்கக்கூடியது. ஆனா ரிலேட்டிவ்லி இந்த நாற்காலியில இதுவரை உட்கார்ந்தவர்களை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிருக்கிறத ஏற்கனவே இல்லையா? முதல் தேர்தல் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆகுது. டக்குனு வச்சாரு. மத்தவங்க எல்லாம் எவ்வளவு போராடி இருக்காங்க, இன்னமும் போராடி கொண்டிருக்கவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆனா மக்கள் நல்லா இயக்கம் சொல்லி அது ஒரு 20 ஆண்டுகள் கணக்காக்க முடியும். ஆமா கரெக்ட். நீங்க ஆனா இருந்தாலும் அவர்களுடைய பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ஃபவுண்டேஷன் லே பண்ணிருப்பாங்க. அவர் மனதுல ஃபவுண்டேஷன் இருக்கும். அதை நோக்கி அவருடைய நகர்வுகள் இருக்கும். களம் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுவும் நீங்க வந்து எதிர்த்து இருக்கிறது ஒரு பெரிய லீடர்ஸ் இல்ல. என்னெல்லாம் காரணங்கள் சொன்னாலும் கூட மற்ற தலைவர்களை காட்டிலும் உதாரணத்துக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய போராட்டத்தை பார்ப்போம். எவ்வளவு காலம் காத்திருந்து துணை முதலமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு 21ல தான் அவருக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் நாற்காலி. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சர் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்தாரு இவருதான் கொண்டாடுறாரு. ஏன்னா அண்ணா ஆரம்பிச்சாரு, முதல்வர் ஆனாரு.
அப்புறம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு முதல்வர் ஆனாரு. அதுக்கு பிறகு கட்சியை தொடங்கி உடனடியாக மக்கள் இதெல்லாம் வந்திருக்காரு. அதான் அதுதான் இவரே ஒரு தலைவரோட பாட்டையும் சொல்லியிருந்தானே, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் முடித்த பின் பேச்சு இருக்கும் விஜய் என்ற பெயரோட இன்னைக்கு தமிழக முதல்வர். அந்த மூன்று இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அம்மா இந்த மூன்றெழுத்து, அப்புறம் ஓபிஎஸ் மூன்றெழுத்து, இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க அது நீங்க பார்த்துக்கிறது எம்கேஎஸ் மூன்றெழுத்து சொல்றேன். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொன்னது அது ஆரம்பிச்ச டைம் ரொம்ப ராங்கு. ஏன்னா ரெண்டு ஸ்டார் வார்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா 2019 வந்துரும் சொல்லும்போது வெயிட் ஃபார் லாங் டைம். ஒரு டிஎம்கேயோட பீக் ஆன்டி இன்கம்சியில வராரு. ஒரு வீக்கெண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். செகண்ட் ஏடிஎம்கே போய் கட்சி ஆரம்பிக்கும் ரெண்டு ஸ்பேஸை யூஸ் பண்ணிட்டாரு. பட் 21 கூட அவரோட பரிசுகள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு பேட்டியில கூட வெயிட் பண்ணாங்கல்ல. ஓகே ஆமா எஸ்எஸ்சி அவர்கள் முயற்சி எடுக்கும்போது அவர் வேண்டாண்டார். இப்போ முதலமைச்சர் கான்வர்சேஷன்ல ஐ கன்சிடர் 21 ரஜினி வந்திருந்தார். அதெல்லாம் விளக்கி சொல்லப்பட்டது. கோர்ஸ் நம்ம பார்க்கின்றோம் தலைமைச்சரகத்துல தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் அலுவலகத்துல the seat of power ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆட்சி கட்டிலாக ஆட்சி பீடமாக இருக்கக்கூடிய இடம். ஓகே, தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யக்கூடிய கோப்புல தான் முதலமைச்சர் இந்த சீட்ல கையெழுத்து இருக்கிறான்னு பாக்குறோம். ஏன்னா அவருக்கு உடனடியாக ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இன்னைக்கு பதவி ஏற்றுட்டோம், ஓகே ரெடி சூப்பர்னு போறது இல்ல. புதன்கிழமைக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆக ஒரு தற்காலிக சபாநாயகர் என்பவர் நியமிக்கப்படுகிறார்களே வழக்கமாக அந்த அவையிலேயே மூத்த உறுப்பினர்களை நியாயமா அங்க யார் சீனியர் மோஸ்ட் அவங்கள ப்ரோட்டோகால் ஸ்பீக்கரா அறிவிப்பாங்க. அவருக்கு ஒரு பதவியேற்பு விழா உண்டு. பதவியேற்பு